ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த ரோஸு எப்படியெல்லாம் பராமரிக்கலாம், அதில் பூக்கள் மொட்டுக்கள் கருகாமல் எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான டிப்ஸு தாங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே 7 நாளைக்கு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. நிழல் பாங்கான இடத்துல நம்ம ஒதுக்கி தான் வைக்கணும். நம்மளோட தண்ணி அந்த செடிகளுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம உரங்களை பயன்படுத்தணும். ஒரு 20 நாள் அல்லது 27வது நாள் கழித்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி முதலையாக நம்ம உரங்கள் கொடுக்கும்போது அதுக்கு பதிலாக இந்த உரங்களை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். மோஸ்ட்லி நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர ரோஸ் செடியில் அந்த மொட்டுக்கள் எல்லாமே வீட்டுக்கு கொண்டு வந்தோடனே கருகிடும். அதெல்லாம் கருகாமல் ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளூம் ஆகி பூத்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் மெயினாக இந்த டிப்ஸே. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொட்டுக்கள் வைக்கும், துளிர்கள் வரும். ஆனால் ஒரே ஒரு மொட்டு தான் வைக்கும். இல்லை அப்படின்னா அந்த துளிரோடு அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இல்லை அப்படின்னா அந்த மொட்டுக்கள் கருகிடும். இவங்களுக்கு எல்லாமே இந்த டிப்ஸை கூட ஃபாலோ பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மொட்டோடு இல்லாமல் பக்க கிளைகள் நிறைய மொட்டுக்கள் பூக்கள் அதிகமாக வைக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பூக்களும் ரொம்ப பெரியதாக பூக்குங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க. காய்கறி வேஸ்ட்டு இருக்கிறவங்க காய்கறி வேஸ்ட்டை பயன்படுத்திக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயத்தோலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயத்தோல் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அந்த நிறைய உரித்த வெங்காயத்தோலை எடுத்துக்கிட்டு 2 நாளைக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்மெல் இருக்க தான் செய்யும், ஏன்னா 2 நாள் ஊற வைக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம காய்கறி வேஸ்ட் எல்லாம் நம்ம தோல்லாம் நம்ம வெட்டுறோம் இல்லையா. வெங்காயம், தக்காளி, பீன்ஸு, கேரட் இது எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி தோட்களை தூக்கி வீசாமல் ஒரு நாள் ஊற வச்சு அடுத்த நாள் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பண்ண விருப்பம் இல்லாதவங்க வெங்காயத்தோலை காய வச்சு பொடி பண்ணி கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதை நீங்கள் 2 நாள் ஊற வச்சாலே அதில் இருக்க மொத்த எசன்ஸுமே இதில் இறங்கிடும். இப்போ வெங்காயம் ஊற வச்ச தண்ணி ஒரு பங்கு இருக்குன்னா நார்மல் வாட்டர் நீங்கள் 3 பங்கு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரோஸ் செடிக்கு நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். எப்போவுமே நான் எந்த ஒரு வீடியோலையும் நான் உரங்களை பயன்படுத்துகிறேன் அப்படின்னா அதை முதல்ல நான் பயன்படுத்திட்டு எனக்கான ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்களே பார்க்குறீங்க, ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான ரிசல்ட் எப்படி வருதுன்றதை டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் நீங்களும் அதை பயன்படுத்த முடியும். நீங்களே கண் கூட பார்த்துட்ருக்கீங்க, அந்த செடியில் எவ்வளோ பக்க கிளைகள் எவ்வளோ முட்டுக்கள் கொடுத்துருக்குன்றதே பாருங்கள். இது எல்லா விதமான பூச்செடிக்குமே பயன்படுத்தலாம். நம்ம பிச்சி பூ, நம்மள்ட்ட என்னென்ன பூ வகைகள் இருக்கோ அத்தனைக்குமே நம்ம பயன்படுத்திக்கலாம் தாராளமாக. இது தொட்டியில் மட்டும் வச்சுருக்க செடிக்கு தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக மண்ணில் இருக்க செடிகளுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம், தொட்டியில் இருக்க செடிகளுக்கும் பயன்படுத்தலாம். பாருங்கள், இதில் கம்பு குச்சி எதுவுமே இல்லாமல் இருந்து போன வாரம் கூட இந்த செடியில் உள்ள ரோஸை தான் நான் வீடியோவாக போட்டிருந்தேன். அதில் நிறைய கிளைகள் வந்திருக்கு. இப்போயும் பாருங்கள் எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் நாட்டு ரோஸுகள் எல்லாம் நம்ம தரையில் வச்சு நடும்போது சூப்பராக க்ரோத் இருக்கும். பன்னீர் ரோஸ் எல்லாம் சூப்பராகவே வேர் பிடிச்சி ஏகப்பட்ட வேர்கள் போடுன்றதுனால அது தரையில் வைக்கும்போது இன்னுமே க்ரோத் அதிகமாகவே இருக்கும். வெங்காயத்தோலில் ஏகப்பட்ட எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நம்ம செடிகளுக்கான அத்தனை சத்துக்களுமே வெங்காயத்தோலில் இருக்குது. காய்கறி கழிவுகளிலும் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். ஸோ அதில் ஏகப்பட்ட ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையான பலன் கிடைக்கும். ஸோ உங்களாலே பார்க்க முடியுது பார்த்தீங்களா, ஒவ்வொரு கிளைகளும் ஒவ்வொரு சைடில் பிரான்ச்சஸும் வச்சுருக்கு. எல்லாம் நியூ பிரான்ச்சஸ் வச்சுருக்கு. புதுசாக செடி வாங்குறீங்க அப்படின்னா இது செடியை வச்சு ஒரு 3வது வாரம் அல்லது 4வது வாரம் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆல்ரெடி செடி இருந்தாலும் பரவாயில்லை, வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை நீங்கள் பயன்படுத்துங்க. வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ணணுமா அப்படின்றத விட நம்ம அது கூட பருப்பு கழுவின தண்ணி, அரிசி கழுவுற தண்ணியோட வெங்காயத்தோல்களை நம்ம ஆட் பண்ணி நம்ம ஊற வைக்கும்போது இன்னும் அதிகமான பெனிஃபிட் கிடைக்கும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ இ-ஷாப்பிங். இந்த இ-ஷாப்பிங்கில் நம்ம கிச்சனுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் பெஸ்ட்டான முறையில் பெஸ்ட்டான ப்ராடக்டை வாங்கிக்கிற முடியும். உங்களுக்கு லிங்க் தேவைப்பட்டது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். லிங்கை டச் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹாப்பி ஷாப்பிங். அந்த சமயங்களில் நம்ம புதுசாக இப்போ வாங்கிட்டு வர அந்த செடிகளில் கண்டிப்பாக ஒரு டாட் மாதிரியோ இல்லை இலைகள் பழுப்புகளோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதை உடனே ரிமூவ் பண்ணுறது நல்லது. அதுக்கு நம்ம இயற்கையான ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். நல்ல ஜில்லுன்னு உள்ள தண்ணியை காலமாக ஒரு 7 வெயில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 7 மணிக்கு அல்லது ஒரு 6:30க்கெலாம் நீங்கள் நல்ல குளிர்ந்த தண்ணிகளை இதுக்கு மேலே தெளித்து விடலாம். புதுசாக வர பிரான்ச்சஸ் மொட்டுகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பேன் மாதிரி குட்டி குட்டியாக கருப்பாக ஒரு பூச்சிகள் தாக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை நம்ம முதல்லையே பாதுகாப்பாக பார்த்துட்டு ட்ரை பண்ணோம் அப்படின்னா சரியான ரிசல்ட் கொடுக்கும். அந்த கூலிங் தண்ணி அந்த புழுக்களுக்கு அந்த பூச்சிகளுக்கு ஒத்துக்கிடாது. ஸோ நம்ம அதை பயன்படுத்தும் போது அதை வேகமாகவே
அதிலேருந்து விலகுங்க. கூலிங் தண்ணி நம்மளோட பைப் தண்ணியிலேருந்து வராது இல்லையா? ஸோ நீங்கள் ஐஸ் கட்டியில் கூட அந்த ஐஸ் க்யூப்புகளை ஒரு மக்கு நிறச்சி நீங்கள் போட்டு அதை கூட நீங்கள் 3 நாளைக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம். அப்படி ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கும்போது சூப்பரான அருமையான ரிசல்ட் வரும். உங்களோட முட்டைகள் கருகாது. வெங்காய தண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கண்டிப்பாக ஒரு டவுட் இருக்கும். ஒரே நாளில் வந்துட்டு 2 டிப்ஸுமே ஃபாலோ பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.